ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டாம் மோனோ வீடியோஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்ஸிக் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா வேணாமா ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தா இது 18+ மூவி. 18+ மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மூவியை பார்க்கணும். தயவு செஞ்சு அவங்க மட்டும் பாருங்கள். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தெரிக்கும், ஃபைட்டு பறக்கும், கன்று தெரிக்கும், அது சொல்லக்கூடாது, ஃபைட்டு ரத்தம் அப்படின்னு செம்மையாக இருக்கும். ஆக்ஷன் மூவி தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைலாக் தான். ஆனால் என்ன அந்த டைலாக் கேட்டே கொஞ்சம் நிறைய பேர் சைடில் பார்த்தேன், என்னன்னு தெரியல, காலையிலே சரக்கு போட்டு வந்துக்கிறாங்க போல், அப்படியே கண்ணு மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, டைலாக்லாம் அந்தளவு மாசு தான். படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். இந்த படத்துக்கு ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ வருது எனக்கு ஒன்றுமே புரியல. படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன் இதை நெகட்டிவ்னு சொல்கிறாங்க? இந்த படம் ஏன் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. படம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக ஆக்ஷன் மூவி தெரியுது. இன்னும் படத்தில் டைரக்டர் 2 தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். ஒன்று ஆக்ஷனு, இன்னொன்று பிட்டு, அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார். இது 2த்தையும் டைரக்டர் உன்னிப்பாக கவனித்து அதை மட்டும் எடுத்துக்கிறாரு படத்தில். அந்த காலத்தில் 90s கிட்டில் ஒரு மூவி பார்க்க போனால் ஏன்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கட்டி பிடிக்கிற சீன் வந்தால் கண்ணை மூடி உட்காந்துப்போம். இந்த படத்துக்கு ஃபேமிலியோடு போயிருந்தோன்னு வச்சிங்களேன், படம் ஃபுல்லாகவே கண்ணை மூடின்னு தான் உட்காந்துக்கணும். அந்த அளவு படத்தில் அப்படி இருக்குது படம். ஓகேவா? அது இல்லாமல் படத்தில் 2 நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும்தான் இது படத்தில். அந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்டு வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப், இது 2 இல்லைன்னா படம் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த அளவு படம் ஒர்த்தாக இருக்குது. சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷன் சீன் தெறிக்க விட்டுக்குது. நடுவில் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தா அப்பா சென்டிமெண்ட் சீன் அது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுவும் இல்லை. படம் ஃபுல்லாகவே டாக்ஸிக். போய் பார்க்குறவங்களும் டாக்ஸிக் ஆகி தான் சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி இதை டைரக்ட் திங்க் பண்ணி எடுத்தாருனே புரியல. ஏன்னா நம்ம பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி அந்த பார்த்து முடிக்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுவோம். டைரக்டர் எப்படி உட்காந்து யோசிச்சு இந்த அளவு இந்த மாதிரி சீன் இப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி யோசிச்சார்? இவ்வளோ பெரிய கதை, கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் இந்த படத்தோட கதை ஓடும். 3 ஹவர்ஸும் 3 ஹவர்ஸ் மேலே தான் ஓடும். 1 ஹவர் தூங்கினாலும் மீது 2 மணி நேரம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்படி இருக்குது படம். ஆனால் சின்ன பசங்களை ஃபேமிலியெல்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? 18+க்கு மேலே சிங்கிள்ஸ் பசங்கள்லாம் போகலாம் இந்த படத்துக்கு. அந்தளவு நல்லாயிருக்கும். அதுக்காக ஆஷ் நடிப்பு, மற்றவங்க நடிப்பெல்லாம் குறை சொல்லலாம் முடியாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நடிச்சிக்கிறாங்க. அவங்க நடிப்பில் எந்த குறையும் இல்லை. படத்தில் கதை அந்த அளவு ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. கதை இப்போ எதிர்பார்க்குற அளவு இல்லை. கதையே இல்லாத மாதிரி போகுது படம். ஏதோ அடிச்சு நவுத்தின்னு சண்டை ஃபைட்டு, அப்புறம் பிட்டு சீன் அந்த மாதிரி போயினே இருக்குது படம். ஓகேவா? அதனால் யார் நடிப்பையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம இதோட அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். படத்தில் இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கேன். ஹீரோயினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஹீரோயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் மூவியில் சந்திப்பாங்க. அவங்க டீசெண்டாக நல்லா நடிச்சிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிக்கிறாங்க. படத்தில் கதை மட்டும்தான் கொஞ்சம் இல்லை இருக்குது, ஆனால் இல்லை அந்த மாதிரி. ஆனால் நல்ல ஆக்ஷன் சீனு, கன்ஸ், ஃபைட்டு, அது ஃபைட்லாம் வேறு மாதிரி செம்மையாக நடிச்சிக்கிறாரு. நடிப்புக்கு குறையே இல்லை. படம் பார்க்கலாம், எல்லாம் ஒரு டைம் பார்க்கலாம். அதான் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள்.